ஹலோ, இந்த வீடியோவில் நீட் அப்புறம் ஜேஇஇ அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கான எம்எஸ்சி அவங்க ஏதாவது அப்கிரேட் ஆகிற எக்ஸாம், ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட ரிப்பீட்டடாக அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டின், அதுவும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம். we are going to deal with எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் திரும்பி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுதான் இந்த வீடியோவில் we are going to deal with. போகலாமா? அது என்ன கொஸ்டின்னா, 3 பார்ட்டிக்கல் சார்ஜஸ், 3 பார்ட்டிக்கல் சார்ஜஸ் நம்முடைய சிஸ்டம், அதாவது நம்ம இப்போ எதை நம்ம ஆய்வு பண்ண போகிறோமோ என்ன இருக்க போகுதுன்னா 3 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜஸ் இல்லை, 3 பாயிண்ட் சார்ஜஸ். அதில் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த 3 சார்ஜ்டு பார்ட்டிக்கலும் நம்முடைய சிஸ்டம், நம்முடைய அமைப்பு, நம்ம எதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோமோ அதான் நம்முடைய சிஸ்டம். இந்த 3 பாயிண்ட் சார்ஜஸும் எதில் இருக்குது? இட் இஸ் கோயிங் டு பி இன் ஈக்விலிபிரியம். இந்த 3 பாயிண்ட் சார்ஜஸும் என்னவாக இருக்க போகுதுன்னா ஈக்விலிபிரியமாக இருக்க போகுது. இந்த 3 பாயிண்ட் சார்ஜஸில் அதுக்கு நம்ம சார்ஜுக்கு நம்ம சிம்பிள் Qன்னு கொடுப்போம். Q1, Q2, Q3, அதுக்கு நேம் Q1, Q2, Q3ன்னு கொடுக்குறோம். இதில் 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூடு. ரெண்டுமே ஒரே மதிப்பு இருக்குது. போத் ஆர் கோயிங் டு பி இன் சேம் மேக்னிடியூடு. சாரி, எடுத்துக்கோமே, இது கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கோமே. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இந்த 3வது சார்ஜை எங்கே வைக்க போகிறாங்க? இதனுடைய 2 சார்ஜினுடைய மிட் பாயிண்டில் வைக்க போகிறாங்க. இந்த 2 சார்ஜ் இஸ் கோயிங் டு பி செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். அதை நான் 2Dன்னு எடுத்துக்கிறேன் ஃபார் ஈஸி டு அனாலிசிஸ். இந்த 3வது சார்ஜை எங்கே வைக்கணும்? சென்டரில் வைக்க போகிறோம். சாரி, 3வது சார்ஜை சென்டரில் வைக்க போகிறோம். அப்படின்னா இதனுடைய மேக்னிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் Q என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் Q. இதுதான் நம்முடைய கொஸ்டின். ஃபைனல் ரிசல்ட்டு ஞாபகம் கூட இதை வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே கொஸ்டின் நீட்டில் கேட்டது, அதே கொஸ்டின் ஜேஇஇயில் கேட்டிருக்காங்க 2019. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் 2021லேயும் கேட்டிருக்காங்க. நீட் ஏஎம்பிஎம்டியில் 2 வருஷம் வந்திருக்கு. அதை எப்படி இதனோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? சரி. ஸோ ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், 2 பாயிண்ட் சார்ஜஸ், கேபிட்டல் Q, கேபிட்டல் Q. இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் எங்கே வைக்க போகிறோம்? இந்த 2 கேபிட்டல் Qக்கும் சென்டரில் வைக்க போகிறோம். இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ஸ்மால் Q, 2 பாயிண்ட் சார்ஜுக்கு சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ எப்படியும் சென்டரில் வைக்க போகிறதுனால கொஞ்சம் அனாலிசிஸ்க்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், D அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். D, இது 2த்துக்கும் இடையில் D அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ டிடின்னு வச்சுக்கிட்டா நான் ஃபார்முலாவில் போடும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்போ நான் நேமிங் கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1, இது தேர்ட் சார்ஜ்னு எடுத்துருக்கோமா Q3, இது என்ன சார்ஜ் Q2. அப்படி தானே? இப்போ இந்த Q3 என்னவாக இருக்கணும்? வாட் ஷுட் பி Q3? So that the system of charges to be in equilibrium. மொத்தம் 3 சார்ஜுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கணும். ஈக்லிபிரியம்னா என்ன? ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படி நம்ம எடுத்துக்கோமே.
பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னாலே ஒன்று தெரிஞ்சிருக்கணும். சம்மேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் should be equal to 0 வெக்டர். ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், அதனால் மொத்தமாக எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் என்னவாக இருக்கணும்? it should be 0 வெக்டர். இந்த கணக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to calculate the summation of force on the charge. summation of force on the charge summation of force அப்படின்னு calculate பண்ணும்போது ஏதாவது ஒரு சார்ஜ் மேலே தான் நம்ம வைக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ரிப்பீட்டட் சார்ஜஸ் இருக்குது தெரியுமா? ரிப்பீட்டட் சார்ஜஸ்னால் Q1 Q2 அதனுடைய இது வந்து ரிப்பீட் ஆகுது அந்த சிஸ்டத்தில். இந்த அமைப்பில் இந்த Q1 Q2 ரிப்பீட் ஆகுது, 2 தடவை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? இந்த சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் என்ன 1 எடுத்துக்கோமா? ஆன் சார்ஜ் 1. இப்போது இந்த சார்ஜ் 1ஓட யாரெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கா? சார்ஜ் 1 இருக்குது. இந்த சார்ஜ் 1 பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கா? சார்ஜ் 1 பக்கத்தில் சார்ஜ் 2 இருக்குது, சார்ஜ் 3 இருக்குது. ஸோ சார்ஜ் 1 மேலே இப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் they will repel. ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் they will attract. they will be the force எங்கே இருக்க போகுது? they will be in the line joining. இந்த 2 சார்ஜஸையும் இணைக்கக்கூடிய அந்த லைனில் தான் இந்த ஃபோர்ஸஸ் இருக்க போகுது. நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 2 சார்ஜ் இருந்தால் 2 சார்ஜ் மேலேயும் ஒரே ஃபோர்ஸ் வரும். இங்கே 2 நியூட்டன் இருக்குன்னா இது மேலேயும் 2 நியூட்டன் இருக்க போகுது. இங்கே 3 நியூட்டன்னா இது மேலேயும் 3 நியூட்டன் இருக்க போகுது. அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சார்ஜ் 1ஓட இன்ட்ராக்ட் ஆகிறது யாரெல்லாம்னா சார்ஜ் 2 இன்ட்ராக்ட் ஆகுது, அப்புறம் சார்ஜ் 3 இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன இருக்க போகுதுன்னா ஃபோர்ஸ் ஆன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல எழுதிக்கிறேன் கீழே. ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2 வெக்டர் ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு த இன்ட்ராக்ஷன் ஆஃப் சார்ஜ் 3. சார்ஜ் 3 இருக்கிறதுனால 1 மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. சார்ஜ் 2 இருக்கிறதுனால 1 மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. சரியா? இதெல்லாம் வெக்டர். நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபாலோ பண்ணுறோம், அந்த சிம்பிள் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் ஏ சார்ஜ் பை பி சார்ஜ். ஃபோர்ஸ் ஆன் பி ஆன் டியூ டு த இன்ட்ராக்ஷன் ஆஃப் பி, அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். எழுதின பிறகு இது எப்படி எழுதலாம்? கே அப்படின்னு எழுதிக்கோங்க. கே நாட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கிறோம். QA QB டிவைடட் பை RBA த ஹோல் ஸ்கொயர் RBA கேப். RBA த ஹோல் ஸ்கொயர் தான் என்னென்னா the shortest distance between B to A, from B to A. இது வந்து the direction, கேப்னாலே direction from B to A, Bலேருந்து A வரைக்கும். சரியா? from B to A. இப்போ வந்து பார்க்கும் பொழுது இங்கே எழுதலாமா? இது எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. இது எப்படி எழுதலாம்? K0 Q2 Q1 by R21 cap. சரியா? இப்போது ஃபோர்ஸ் ஆன் 1 by 3 இது எப்படி எழுதலாம்? K0 Q3 Q1
by r31 square r31 cap. கேப்னா டைரக்ஷன். சரியா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைரக்ஷன் ஒன்று செட் பண்ணணும். நான் செட் பண்ணுறேன். இது என்னுடைய ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன். சரியா? ஓகே. இப்போ ஆர் இதில் எழுதலாமா? Q2 என்ன? வாட் ஸ்மால் q2? Q2 நமக்கு தெரியாது. அதான் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? ஸ்மால் க்யூன்னு எடுத்திருக்கோமா? எடுத்திருக்கோம் ஸ்மால் க்யூ. அதை எடுத்து போட்டுடலாமா? Q2 இஸ் ஸ்மால் க்யூ. Q1 என்ன? Q1 என்ன? பிக் க்யூ. Q3 என்ன? பிக் க்யூ. Q1 என்ன? பிக் க்யூ. அப்படி தானடா? ஸோ பிக் க்யூ இன்ட்டு பிக் க்யூ, க்யூ ஸ்கொயர். R31. R31னா என்னடா? 3க்கும் 1க்கும் இடையில உள்ள தூரம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இருக்கிறதுலே மிக சிறிய தொலைவு 3க்கும் 1க்கும். 3க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடிய மிக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? டி. டின்னு எடுத்திருக்கோம். என்ன? பொதுவாக இந்த லெட்டர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது முதல்ல கொஞ்சம் பழக்கப்படுறது கஷ்டம்தான். ஆனால் பட் லேர்ன். சரியா? கற்றுக்கோங்க. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். 2 to 1. 2 1. 2 என்னது? கேபிட்டல் கியூ. 1 என்னது? கேபிட்டல் கியூ. அப்படி தானே போடணும். நான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன். 2 1 கேபிட்டல் கியூ கேபிட்டல் கியூ. இங்கே தான் கியூ ஸ்கொயர் வரும். தவறு பண்ணியிருக்கேன். 3க்கும் 1க்கும் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ. சாரிடா, மாற்றிக்கோங்க. 3க்கும் 1க்கும் இடையில கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? டி. 3க்கும் 1க்கும் இடையில கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டி. அதனால் இங்கே என்ன போட்டுக்கலாம்? டி ஸ்கொயர். 2க்கும் 1க்கும் இங்கே பாருங்க, இங்கே ஸ்கொயர் விட்டுருக்கேன். 2க்கும் 1க்கும் இடையில ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2D. 2க்கும் 1க்கும் இடையில ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2D. ஸோ 2D the whole square என்ன வந்திருக்கும்? 2 square D square 4D square. அப்படி தானே? ஸோ மொத்தமாக என்ன எழுதிக்கலாம்? டினாமினேட்டரில் 4D square. ஸோ டிரெக்ஷன் ஃப்ரம் 2 to 1, 2லேருந்து 1க்கு. டிரெக்ஷன் ஃப்ரம் 2 to 1, 2 to 1 பார்க்கும் பொழுது இது என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டு தி எக்ஸ் டைரக்ஷன். அப்படி தானே? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனுக்கு எதிர் திசையில் பயணிக்கிறோம். ஸோ 2 to 1 போகணும்னா மைனஸ் எக்ஸ் கேப் அப்படின்னு எழுதலாம், மைனஸ் ஐ கேப் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ டிரெக்ஷன் ஃப்ரம் 3 to 1, 3 to 1 ட்ராவல் ஆகணும்னா எந்த திசையில் பயணிக்கணும்? யூ ஷுட் ட்ராவல் இன் தி மைனஸ் எக்ஸ் டிரெக்ஷன். 3 to 1. மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் அல்லது மைனஸ் ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கலாம்.
மைனஸ் எக்ஸ் கேப்பும் போடலாம் அல்லது மைனஸ் ஐ கேப் அப்படின்னு கூட போடலாம். ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஓகே. இப்போது கே நாட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த 1/4πε0 இருக்குல்ல, அதான் கே நாட். அதை திருப்பி எழுத வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், கே நாட் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதெல்லாம் எடுத்து டோட்டலாக எழுதட்டுமா? இது வந்து என்னென்னா பை த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் படி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் ஆன் 1 ஆன் த சார்ஜ் 1 பிகாஸ் 3 இஸ் கெப்ட் நியர்பை. 3ங்கிற சார்ஜ் பக்கத்தில் வச்சதுனால வந்த ஃபோர்ஸ். Force on 1 due to the charge kept by 2. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதெல்லாம் எடுத்து ப்ளக்இன் பண்ணலாமா? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வரும்? கே நாட் 2 to 1 2க்கு 1 போடும் பொழுது q² by 4d² minus I cap 3 1 என்னையா வரும்? கே நாட் கேபிட்டல் 3 1 ஸ்மால் q கேபிட்டல் q டிவைடட் பை d² என்ன எழுதிக்கலாம்? மொத்தமாக I cap மைனஸ் I cap. இங்கே I காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், இதை மொத்தமாக கூட நான் டோட்டலாக I அப்படின்னு நான் எழுதிக்கலாம். மொத்தமாக நான் குரூப் பண்ணி ஐ கேன் ரைட் இட் இஸ் I மைனஸ் ஐ கூட நான் வெளியே எழுதிக்கலாம். டோட்டலாக I மைனஸ் ஐ. நம்முடைய சிஸ்டம் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம இம்போஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னா 3 சார்ஜுமே ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த அமைப்பு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். லைட்டாக ஒன்று அட்ஜஸ்ட் ஆனாலுமே இன்னொன்று இழுக்கப்படும். இந்த ஹோல் சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இந்த ஒரு சார்ஜ் நடுவில் வைக்காமல் இங்கே போனால் கூட டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to do ஈக்குலிபிரியம். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் வந்து என்னது ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்த 0 வெக்டர் அப்படின்னு போடுகிறோம். டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் இஸ் 0 வெக்டர் மொத்த ஃபோர்ஸ் டியூ டு ஈக்குலிபிரியம். 0 வெக்டர்னா 0 I cap 0 J cap 0 K cap. இப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன் த போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் வெக்டரோட ரூல், த ரூல் ஆஃப் அ வெக்டர். ஸோ ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் 0க்கு முன்னாடி யார் இருக்கா, ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா 0, ரைட் சைடில் 0க்கு முன்னாடி யார் இருக்கா, ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா, பிஃபோர் ஐ கேப் யார் இருக்கா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் ஐ கேன் நான் முன்னாடி கொடுத்துக்கிறேன், தனியாக கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ வெறும் ஐ கேப் மட்டும் இருக்குது. ஸோ ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கே நாட், அங்கே கேப் இல்லாதனால இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஐ கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா சொல்லுங்கள், மைனஸ் கே நாட் கேபிட்டல் q² டிவைடட் பை 4d². இந்த மொத்த டேர்மும் இருக்குன்னு, இந்த மொத்தமாக இருக்குது, ப்ளஸ் கே நாட் q கேபிட்டல் q ஸ்மால் q கேபிட்டல் q டிவைடட் பை d². மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரியாடா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஷுட் சால்வ் ஃபார் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்மால் q என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை மையத்தில் வைக்க போகிறோம். யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் இட் ஆன் த சென்டர் ஸோ தட் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும். சென்டரில் வைக்கணும்னா என்ன எப்படிப்பட்ட சார்ஜாக இருந்தால் அது ஈக்குலிபிரியத்தில் இருக்கும், அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் q. அதான் என்னுடைய கொஸ்டின், அப்படி தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இதுலேருந்து காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா நான் பார்க்குறேன். மைனஸ் கே நாட் d² கேபிட்டல் q
அதை பொதுவாக எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 2 கேபிட்டல் Q இருக்குது. சரியா? இப்போ கேபிட்டல் Q by 4 plus small q. சரியாடா? இப்போ கே நாட்டை வெளியே எடுத்துட்டேன், கேபிட்டல் Q வெளியே எடுத்துட்டேன், டி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன், கேபிட்டல் Q வெளியே எடுத்துட்டேன், டி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன், கே நாட்டை வெளியே எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரிமைனிங். அப்படி தானே? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் கே நாட்டோட வேல்யூ 9 × 10⁹. ஸோ அந்த இதுக்கு அது 0 கிடையாது. Q இஸ் நாட் அது சார்ஜ் வேல்யூ இருக்குது, டிஸ்டன்ஸுமே இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ number multiplied with a number divided by a number and have a minus, this is not 0. So this cannot be 0. இது மொத்தமாக 0வாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. If it's not possible to be 0. This is definitely a positive number. அப்படிதானே? it has a value, it's greater than 0. ஸோ இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணலாம்? இப்போ 5, you know that is 5 into a is equal to 0னா, ஸோ 5 is not equal to 0. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஏ என்ன டேர்ம் எடுத்துருக்கணும், ஏ என்ன வேல்யூ எடுத்துருக்கணும், 0 எடுத்துருக்கணும். சார் தெரியுமே எல்லாருமே, 5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 0/5 ஈக்குவல் டு 0 தானே சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். இது வேறு ஒரு அப்ரோச். இது நீங்கள் பொதுவாக நீங்கள் இன்னும் ஹையர் லெவலில் போகும்பொழுது இதை மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அதனால தான் உங்களுக்கு இதை பழக்கப்படுத்துகிறேன். என்னென்னா where it comes, this is not equal to 0, the red color shaded, அப்படின்னா இதுதான் 0வாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ this multiplied with this, இப்போ 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ the whole term left side term multiplied with the right side term, அது லெஃப்ட் சைட் டேர்ம் இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னா, இங்கே லெஃப்ட் சைட்னா இது வந்துடும்ல. the first term multiplied with the second term is equal to 0, first term is not equal to 0, not equal to 0 முடிவு பண்ண பிறகு the second term has definitely to be equal to 0. So minus k naught capital Q by d square is not equal to 0 இல்லாதனால what happens? Capital Q by 4 plus Q is equal to 0. What happens? இப்போ small q தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். small q கண்டுபிடிக்க போகிறதுனால what will we do? ஸ்மால் க்யூவை மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த பெரிய க்யூ அந்த பக்கம் போனால் மைனஸ் q/4. இதுதான் நம்மளுடைய விடை. இதை நீங்கள் ஞாபகம் கூட வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்டாக இதை ஞாபகம் கூட வச்சுக்கலாம். அதாவது இது எப்போ மட்டும்தான் பயன்படுத்தணும்? 3 சார்ஜ் மட்டும்தான் இருக்கணும். அதில் 3 சார்ஜில் 2 சார்ஜு என்னவாக இருக்கணும்? ஒரே வேல்யூவாக இருக்கணும். கேபிட்டல் க்யூனா 2 சார்ஜுமே கேபிட்டல் க்யூவாக இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு சார்ஜ் 20 கூலும் இருக்குன்னா 2 சார்ஜுமே 20 கூலும் இருக்கணும். அல்லது ஒரு சார்ஜ் 4 கூலும் இருக்குன்னா 2 சார்ஜுமே 4 கூலும், 2 சார்ஜுமே 3 கூலுமாக இருக்குன்னா 2 சார்ஜுமே 3 கூலுமாக இருக்கணும். சரியா? ஓகே. அதே ஒரே மதிப்பு இருக்கணும், வேல்யூ இருக்கணும். அப்புறம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஃபார் அப்பார்ட் தனியாக வச்சுருக்காங்க, ஒரே மதிப்பில் உள்ளது. இதனுடைய சென்டரில் இன்னொரு சார்ஜ் வைக்க போகிறாங்க. அது d 2dயாக தான் இருக்கணும்னு இல்லை, இதோட சென்டரில். இப்போ இதை எக்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா சென்டர்னால் எங்கே வரும்? x/2. இது 2 மீட்டர்னா சென்டர் என்னது? 1 மீட்டரில் இன்னொரு சார்ஜ் வைக்கணும். வைக்கும் பொழுது இந்த 3 சார்ஜுமே அல்லது ஏதோ ஒரு சார்ஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சார்ஜ் இருந்தாலும் 3 சார்ஜுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். 3 சார்ஜுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா இந்த q என்ன வேல்யூ எடுத்துருக்கணும்? இட் ஷுட் பி மைனஸ். இந்த ரெண்டுத்தினுடைய சைனுக்கு ஆப்போசிட் சைன். இது 2 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், இங்கே 2 மைனஸாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ், சென்டரில் ப்ளஸ். இதனுடைய மதிப்பு இது q/4 இருந்து ரெண்டுத்துக்கும் இடையில் பாதி தூரம் இருந்தால் the system can be in equilibrium. இதுதான் திங். சரியா? இவ்வளோ கவனமாக இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். பார்க்கலாமா? இப்போது இங்கே பாருங்கள், இது AIPMT ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் இருக்குல்ல, அதில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் முன்னாடி இருந்த டெஸ்ட்டில் 1995லேயும்
எங்கே கேட்டிருக்காங்க 1989லையும் இந்த கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். கேள்வியை ஒரு முறை வாசிக்கலாமா? A charge small q is placed at the center of the line joining of two equal charges. அதாவது ஸ்மால் q எனும் சார்ஜை எங்கே வைக்க போகிறாங்களாம்? அதை மையத்தில் வைக்க போகிறாங்களா? they are going to place at the center of the line joining of the two equal charges. பெரிய சார்ஜு கேபிட்டல் Q, இந்த ரெண்டு கேபிட்டல் Qவுக்கும் அப்படி ஒரு கோடு போடுறாங்க. அதை இணைக்கக்கூடிய they are going to join by the two பெரிய டூ சார்ஜையுமே ஒரு நேர்கோடு போட்டு இணைக்கிறாங்க. அதனுடைய சென்டரில் லைன் ஜாயினிங்க்கு சென்டரில் ஸ்மால் q எனும் சார்ஜை வச்சுருக்காங்க. த சிஸ்டம் ஆஃப் த்ரீ சார்ஜ் இந்த 3 சார்ஜ் அமைப்பு, இந்த 3 பார்ட்டிக்கல் சார்ஜ் இருக்கா, சார்ஜ் துகள் மின் துகள் இருக்கா, இந்த மின் துகள் அமைப்பில் வில் பி இன் ஈக்குலிபிரியம். எப்போ ஈக்குலிபிரியமாக இருக்க போகுது? ஈக்குலிபிரியம்னா எப்போ அது அசையாமல் இருக்க போகுது. தே ஆர் கோயிங் டு பி அட் ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்மால் q என்ன ஆன்சர் வந்திருக்கும்? டான்னு சொல்லாமே. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி என்ன ஆப்ஷன் வரும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஜெக். எஸ், குட். அப்படின்னா என்ன வரப்போகுது? செக் பண்ணால் என்ன வரும்? -q/4. குட், சூப்பர், நல்லா கவனிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து இதே மாதிரியே ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் 2019 இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஜேஇ மெயின்ஸ் 2019 இந்த போன கேள்வி இந்த இது கூட ஜேஇ ஸ்க்ரீனிங் எக்ஸாமில் கூட 1987 கூட 1987 கூட இந்த ஜேஇயில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதே கொஸ்டின் டேட்டா மாறாமல், வார்த்தைகள் மாறாமல் இதே கேள்வி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இதுலேயே 3 தடவை ஜேஇ மெயின்ஸ் 2014லையும் 19லையும் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 19 ஜேஇ மெயின்ஸ். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 சார்ஜ் ப்ளஸ் q, ஸ்மால் q, கேபிட்டல் Q are placed respectively at a distance of 0 d/2 d from the origin on the x-axis if net force experienced by the capital Q placed at x equal to 0. அதாவது ஆரிஜினில் வைக்கப்பட்ட அந்த கேபிட்டல் Q மேலே வைக்கப்பட்ட மொத்த விசை என்னவா? 0வாக இருந்தால், டோட்டல் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால், டோட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் அல்லது நெட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். தென் இந்த வேல்யூ ஆஃப் ஸ்மால் q என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 3 சார்ஜ் இருக்குது. எது? எக்ஸ் ஆக்சஸ் வரைய சொல்லியிருக்காங்க. அதே கேள்வி தான், லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ஆரிஜினில் ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க கேபிட்டல் Q. அடுத்து d/2ங்கிற தொலைவில் என்ன வச்சுருக்காங்க? ஸ்மால் q வச்சுருக்காங்க. அடுத்து d அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் கேபிட்டல் Q வச்சுருக்காங்க. அப்படி தானே? பாருங்கள், எல்லாத்துக்கு இடையில் பாதி தூரம் தானே இருக்குது, half டிஸ்டன்ஸ். அப்போ தான் இது போகணும், நம்ம படித்தது half டிஸ்டன்ஸ் போகலாமா? அப்புறம் இது தானே ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸுங்கிற இடத்துல எவ்வளோ தூரம்? ஆரிஜின் 0, அடுத்து d/2 இது. சரி, இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சும்மா ஒரு ரஃபாக d/2 அவ்வளோதானே, பாதி தூரம். இங்கேருந்து இது ஃபுல்லாக dனா இது d/2 அவ்வளோதான். சரி, நம்ம 1, 2, 3 தான் நம்ம பழக்கப்பட்டிருப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது. நம்பர் 1, நம்பர் 2 அதை மாதிரி தான் 0, 1, 2 அல்லது 0, ½ அல்லது இங்கே என்ன இருக்குது? 0 ½ இருந்தால் இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்படி தான் இதை வச்சுருக்கேன். சரியா? செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா திருப்பி புரியும். டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் பிக் Q அட் கெப்ட் அட் த ஆரிஜின். இது மேலே வைக்கப்பட்ட மொத்த ஃபோர்ஸ் 0. பாருங்க, இது மேலே வைக்கப்பட்ட மொத்த ஃபோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மேலே உள்ள ஃபோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மேலே உள்ள ஃபோர்ஸ் கேள்வி அப்படி கூட கொடுத்தாலும் ஒன்று ஈக்குலிபிரியத்தில் இருந்தால் மற்ற எல்லாமே ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும், இருந்து ஆகணும். லைட்டாக அசைச்சா கூட ஈக்குலிபிரியமாக இருக்காது. ஒன்று இழுத்துக்கும், ஒன்று தள்ளி விட்டுரும், விலக்கி விட்டுரும். தட் வில் ஹேப்பன். சரியா? ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா ஸ்மால் q என்னவாக இருக்கணும்? ஆப்ஷன் ஏ, பி, சி,
டி. என்ன வரும்? கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், ஆப்ஷன் 3 அதுதான் நம்மளுடைய ஆன்சர். குட். ஜேஇ மெயின்ஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, செஞ்சு பாருங்கள். இதே கேள்வி இப்போது இந்த சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, இப்போ 2022 23 இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு நல்ல ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்வி. சரி, இப்போது ஜேஇ 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? அதுவும் இதே மாதிரி தான். அதை உங்களால் திங்க் பண்ண முடியுதாங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை இப்போ நான் எடுத்து உங்களுக்கு நான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. 2 particles A and B having 20 microcoulomb and -5 microcoulomb respectively are held fixed with separation of 5 centimeter. At what position the third charge should be placed so that it does not experience a net force அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது சார்ஜ் எங்கே வைக்கணும்? மூணாவது சார்ஜ் வச்சா என்ன ஆயிடக்கூடாது? எதுவுமே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே நம்ம ஹெல்டுனா என்ன அர்த்தம்? பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 20 மைக்ரோகூலும் -5 ஹெல்டு ஃபிக்ஸ்ட், பிடிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் செப்பரேட்டட் பை 5 சென்டிமீட்டர். மூணாவது சார்ஜை எங்கே வைக்கலாம்? மூணாவது சார்ஜ் எங்கேனாலும் வைக்கலாம். சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி அது எவ்வளோ மதிப்பில் இருக்கணும், ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இதே இந்த 3 பார்ட்டிக்கல் சார்ஜ்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை முதல்ல திங்க் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம படித்த யோசித்து பார்க்கணும். மூணாவது சார்ஜுக்கான சாய்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, முடிவெடுக்கிறதுக்கு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. எங்கேனாலும் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்படா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏற்கனவே இங்கே பாரு, இது கேபிட்டல் கியூ மாதிரி இருக்கா? கேபிட்டல் கியூவோட மதிப்பு எவ்வளோ இருக்குது பாரு, 20 மைக்ரோகூலும். கேபிட்டல் கியூ மாதிரி இருக்கா? இது சின்ன மதிப்பாக இருக்கா? நல்லா கவனிக்க முடியுதா உங்களால்? இது கேபிட்டல் கியூ, இதுக்கு ஆப்போசிட் சைனில் இதை விட 4 டைம்ஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். 20/4 என்ன? 20/4 வந்து 5. அப்போனா நம்ம கணக்குக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தத்தை வச்சுருக்காங்க. அப்போனா மூணாவது சார்ஜ் எவ்வளோவா இருக்கணும்? யோசிக்க முடியுதா? என்னவா இருக்கணும்? ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுக்கு 20 மைக்ரோகூலுமாக இருக்கணும். 20 மைக்ரோகூலும் இருக்கணும். எங்கே வைக்கணும்? அது we will keep it on the இந்த சைடில், பிக்கு இந்த பக்கத்தில் வைக்கலாம். அப்படி தானே? 20 மைக்ரோகூலும் பிக்கு ரைட் சைடில் நம்ம வச்சோன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம கணக்குக்கு வந்துடுச்சு. நம்ம கணக்குக்கு வந்த பிறகு இப்போ என்ன ஆயிரும்? தே வில் பி இன் ஈக்குலிபிரியம். புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ இப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? செக் பண்ணி பாருங்கள். 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் 20 மைக்ரோகூலும் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த சிஸ்டம். 20 மைக்ரோகூலும்க்கு அப்புறம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். தே ஷுட் பி இன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ என்ன வைக்கலாம்? 5 அது கிடையாது. 20 மைக்ரோகூலும்க்கு லெஃப்ட் சைடு, 20 மைக்ரோகூலும்க்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம், அந்த பக்கத்தில் என்னவா வைக்கணுமா? 20 மைக்ரோகூலும் வைக்கணும்னு கிடையாது. அது எப்படி வைக்க முடியும்? அதை வச்சா நம்ம சிஸ்டம் எப்படி ஆயிருப்பாரு? 20 மைக்ரோகூலும்க்கு லெஃப்ட் சைடில் 5 சென்டிமீட்ரு, இங்கே 20, இங்கே 20, இங்கே -5. கேபிட்டல் கியூ இங்கே என்னது? -Q/4, 4 மடங்கு கம்மியாக இருக்கிற மாதிரி. இப்படியா நமக்கு இருக்க போது? இது 20 -20/4 அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு. முதல் ஆப்ஷன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க சொல்கிற மெத்தட் வந்து அதுதான். பட் இது நம்முடைய என்னது இல்லை, சாய்ஸ் இல்லை. ஸோ செகண்ட் சாய்ஸ் பாருங்கள். 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் -5 மைக்ரோகூலும் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு. ஆனால் எதை வைக்கணும்னு சொல்லலை. ஆனால் நம்ம 20 மைக்ரோகூலும் நமக்கு தெரியும்.
என்னது 5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு சார்ஜ் வை, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வைக்கணும், அதை முடிவு பண்ண சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? எஸ், கரெக்ட் தான். அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம், அது நடக்கும். 1.25 சென்டிமீட்டர் பிட்வீன் த சார்ஜ் ஜஸ் 1.25 மைனஸ் பிட்வீன் 1.25 இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வைக்க சொல்கிறாங்க. அங்கேயும் பாசிபிலிட்டி இல்லை. நம்மளோட கெஸ் 3 பார்ட்டிக்கல் சார்ஜஸ். அப்படி இருக்கும் பொழுது we don't want to go for that guess. அப்புறம் மிட் பாயிண்ட் பிட்வீன் 2 சார்ஜஸ், 2 பாயிண்ட்டுக்கு சென்டரில் வச்சாலும் they are not going to be in equilibrium. சரியா? இப்போ சார் இது எப்படி சார் நீங்கள் க்ரூட் கெஸ் ஒரு கெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததுக்கான 3 பார்ட்டிக்கல் சார்ஜ் ஈக்குலிபிரியம் இருந்தால், இந்த அமைப்பில் இருந்தால் டெஃபினெட்லி பாருங்கள், அவங்களே நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை மாதிரி யோசி அப்படின்ட்டு. எப்படி 20 மைக்ரோ கூலம்பில் லைட்டாக யோசிச்சுப்பார் அப்படின்னா நம்ம கீழே நம்ம ஆன்சர்ஸை வச்சு நம்ம கெஸ் பண்ணுறோம். 20 மைக்ரோ கூலும் வச்சு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னா நம்ம படித்த அந்த 3 பார்ட்டிக்கல் சார்ஜஸ் அது ஈக்குலிபிரியத்தில் இருக்க போது சென்டரில் வச்சுருக்கோம். இதை தான் நம்ம உன்னால் இதை ரீகலெக்ட் பண்ண முடியுமா, யோசிக்க முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக ஜெயிலில் கொடுத்துருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இஃப் யூ யூஸ் திஸ் கான்செப்ட், நம்மளால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக இந்த கான்செப்ட் இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணி கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ த ஆன்சர் வந்து என்னப்பா, இதில் 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் -5 மைக்ரோ கூலும் ஆன் த ரைட் சைடில் என்ன சார்ஜ் வைக்கலாம், 20 மைக்ரோ கூலும் அப்படிங்கிற நம்ம சார்ஜை வச்சோன்னா வாட் ஹேப்பன்ஸ், த சிஸ்டம் வில் பி இன் ஈக்லிபிரியம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். we are there for you. நீங்கள் எதுனாலும் புது கொஸ்டின்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணால் கூட சொல்லுங்கள். that to help you. Keep supporting us. See you in the next video. நன்றி.